தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலா கட சாந்தி பாட்டுக்கெல்லாம் போஸ்டர் அடித்தவனை எல்லாம் கொண்டு போய் அந்த மடப்பைய கிறுக்கு பயலெல்லாம் கொண்டு போய் கல்வி அமைச்சராக மாற்றினா என்ன நடக்கும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறையுடைய அவல நிலை தான் நடக்கும். கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தனை குறை வச்சுருக்காங்க. இவனுடைய முதல் தகுதி, பிரதான தகுதி என்ன தெரியுமா? இந்த உதவாநிதிங்கிற அறவைக்காடு, ஒரு அரைகுறை, ஒரு தற்குறி, ஒரு உதவாக்கரை, இது அனைத்தும் ஆன அந்த உதவாநிதியுடைய ரசிகர் மன்றமா. என்ன, இவன் நடித்த 14 படத்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் வேறு. அவன் ஆக்ட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அவனுடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? கொடுமைனா கொடுமை. அப்படியான ஒருத்தனுடைய ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றத்துக்கு இவன் தலைவன். இந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவனாக இருந்தான்றதுனால இவன் அவன் அமைச்சராகும் போது இவனும் அமைச்சராக இருப்பானோ. 2 பேரும் சேர்ந்து அப்படியே அமைச்சரவை கூட்டத்தில் போய் கலந்துப்பாங்களாம். பின்ன இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அப்படியே அறிவாளிகள்லாம் உட்காந்து அறிவுபூர்வமாக தமிழ்நாட்டுக்காக உழைக்க போகிறானுங்க. ஒரு புண்ணாக்கம் கிடையாது, சரியா? இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் பேசுகிற வரைக்கும் அத்தனை பேரும் உட்காந்துருப்பானுங்க. இதில் எவனை எதில் எடை போடுறதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தன் மண்ணல்வான், இன்னொருத்தன் ஆட்கடத்தல் ஈடுபடுவான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரியான திறமைசாலிகள், மாவட்ட வாரியாக திறமைசாலிகள் இவர்கள் எல்லோரும். இன்னொருத்தன் நிலத்தை அபகரிப்பான், ஆட்டையை போடுவான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒன்றுத்தில் எக்ஸ்பர்ட்டு. இப்படியான இந்த கொள்ளை கும்பலில் இந்த கல்வித்துறை அமைச்சர் இவன் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய கோலி. இவர் அப்படியே ஃபீல்டு பண்ணி பாய்ந்து ஃபீல்டு பண்ணி கிழிச்சிருவார். இதில் அந்த காமெடி என்னென்னா, அந்த அம்மா மேயர், அந்த அம்மா கோலி விளையாடுற மாதிரி இப்படி உருட்டுது பாலை. சரியா? ஏம்மா இப்படி அம்மா போடுவேன் பால் கிரிக்கெட்டில் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறது? இந்த காமெடி எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு கல்வித்துறை மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக இருந்த திகழ்ந்த தமிழகம் இன்றைக்கு மோசமான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கல்வி கூடங்களில் அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இவனுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ காணொலியை பாருங்கள். இவன் மாவட்டத்தில் அரசு பள்ளி கட்டமைப்பு சேதமடைந்திருக்கின்ற காரணத்தினால எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மாணவர்கள். இதுதான் இன்றைய நிலை. அது மட்டும் இல்லை, மாவட்ட வாரியாக ஒரு மாவட்டமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் ஏற்படுகின்ற அவலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசு பள்ளி மாணவர்கள் சாதி பாகுபாடின் அடிப்படையில் தென் மாவட்டங்களில் அடித்துக் கொள்கிறார்கள். வீடு புகுந்து தாக்குதல் வரைக்கும் போகுது அரசு பள்ளி மாணவர்கள். யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து மாணவர்களுக்கு கத்தி கப்படாலாம் வருது? இது ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் கிருஷ்ணகிரியில் பார்த்தோம், ஒரு மாணவி பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்கிறார். அது பல மாதங்கள் தொடர்ந்து இருக்கிறது. யார் செய்திருக்கிறார்கள்? ஆசிரியர்களே செய்திருக்கிறார்கள். 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? இந்த விவகாரம் பூதாகரமாகி அது கருக்கலைப்பதற்கும் சென்ற பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் யாருமே பேசலை. இவன் கல்வி அமைச்சராக இருந்தால் இவன் இங்கிருந்து அங்கே போயிருக்கணும்ல, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சந்தித்திருக்கணும்ல, சந்திக்கலை. இங்கே அசோக் நகரில் ஒரு கல்விக்கூடத்தில் ஒருத்தன் பேசிவிட்டான். ஏதோ கதா கலாசேவமோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டான்றதுக்காக ஏன் ஏரியாவில் நீ என்ன இப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீ உன் ஏரியாவில் 3 ஆசிரியர்கள் இதுபோல் அத்துமீறி இருக்கிறார்களே, உன்னால் என்ன பிடுங்க முடிந்தது? ஏன் நீ போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சென்று சந்திக்கவில்லை? ஆனால் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்கா? இவன் குடும்பமே இப்படித்தான். ஊர் பணத்தை கொள்ளையடித்து ஒரு கிரிக்கெட் டீமே வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஐபிஎல்ல ஒரு டீம், அந்த ஹைதராபாத் டீம், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இவன் பினாமி. அவன் யார்? அந்த சிமெண்ட் கம்பெனி வச்சுருந்தானே, என் சீனிவாசன். இவன் குடும்ப பினாமி தான் அவன்.
இது இந்த கோல்மால்புர கொள்ளை குடும்பத்தின் பினாமி அவன் என் சீனிவாசன், அவனோட அந்த டீமு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, இந்த இளைஞர்களை எல்லாம் கொண்டு போய் பைத்தியங்களாக்குவது, இதையெல்லாம் தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? இந்த கும்பல் இவனை இப்போ நீங்கள் கல்வி அமைச்சராக வேற போட்டிருக்கீங்க. இது என்னன்னா, இது வழியாக வருதுங்க. இந்த கும்பல் எந்த காலத்திலும் தேராது என்பதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். முக்கியமான ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். 2011 தேர்தல் சமயத்தில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அப்படி நினைவில் இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ 2011 கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, அதாவது 2009 நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் நடந்த அந்த போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி கொத்து கொத்தாக அவர்கள் முடித்து வைக்கப்பட்டனர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு சூழலில் 2011 தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் அது பெரிய பேசு பொருளாக இருக்குன்னும் பொழுது அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்துகிறாராம் கருணாநிதி. என்னன்னா, அப்போ அந்த வேர்ல்டு கப்பு, உலக கோப்பை, அதை இந்தியா வென்று விட்டது அப்படின்றதுக்காக அதற்காக பாராட்டாம். அந்த பாராட்டாக 1 கோடி ரூபாயை அறிவிக்கிறார் கருணாநிதி. ஆனால் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கிறது, தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்போ தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற காரணத்தினால முதலமைச்சர் இப்படி அறிவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு விட்டது. உடனே கடைசி பொதுக்கூட்டம், இது கருணாநிதி அந்த 2011 தேர்தலுடைய கடைசி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. அட பாவி கிராதகா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அவருடைய பேச்சு. ஏன்னா அவர் சொல்கிறாருங்க, நாங்கள் 1 கோடி ரூபாய் அறிவித்தோம். அந்த 1 கோடி ரூபாயை ஒவ்வொரு அணியினருக்கும், அதாவது அணியிலிருந்த ஒரு வீரருக்கும், கிரிக்கெட் வீரருக்கும் நாங்கள் அறிவித்தோம். எதனால் அறிவித்தோம் அப்படின்னு உடனே ஒரு சைலன்ஸ். எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாரு அடுத்தது. உடனே சொல்கிறாரு, யாருக்கு எதிராக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள்? யாருக்கு எதிராக? இலங்கைக்கு எதிராக அப்படின்னு. உடனே ஓன்னு ஒரே கத்து, எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பு. என்னன்னா, இலங்கையை இந்திய அணி கிரிக்கெட் மேட்ச்சில் வென்றது என்பது அந்த இலங்கையில் நடந்த இறுதி போருக்கான சிறந்த பதிலாம். எப்படிப்பட்ட அயோக்கியம் பாருங்க. எதோட நீ ஒப்பிட்டு எப்படி அவன் கொண்டு வரான் பாருங்க. மக்களுடைய உணர்வை, எவ்வளோ பெரிய பாதிப்பை எப்படி அனாயசமாக ஒரு கிரிக்கெட் விளையாட்டோட அவன் ஒப்பிட்டு பேசுறான்னா எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சா இருக்கணும் அது. இந்த பேச்சிற்காகத்தான் அவர்களை எதிர்கட்சி வரிசையில் கூட அமர விடாமல் விரட்டி அடித்தார்கள் மக்கள் 2011 தேர்தலில். இன்றைக்கு அதே வரலாறு திரும்புகிறது. அப்படியே கருணாநிதி என்னென்ன முறைகளை கையாண்டாரோ அதே வழிமுறைகளை கையாண்டு வருகிறார்கள் இவர்கள். ஊரே இங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள்லாம் நவயுக நீரோ மன்னர்கள். இவர்கள் நீரோ மன்னர்கள் இல்லை, 0 மன்னர்கள். ஆனால் இவர்கள் இன்றைக்கு மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இவர்கள் எப்படியோ தட்டி தடுமாறி பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி அமர்ந்து விட்டார்கள் என்ற காரணத்தினால இவர்கள் இதை செய்து, இந்த அட்டகாசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இதே சென்னையில் RTE, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு. இது கல்வி உரிமை, அடிப்படை கல்வி உரிமை. அந்த கல்வி உரிமையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் மாணவர் சேர்க்கை என்பதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் மாணவர்கள் ஃபீஸ் கொடுக்க முடியலனாலும் சேர்த்து கொள்ள வேண்டும் தனியார் பள்ளிகள் என்று இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது. அதை தளர்த்தி இருக்கிறான் இந்த அயோக்கியன். எப்படி? நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னென்ன? 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அரசு பள்ளி இருந்தால் அந்த தனியார் பள்ளியில் இந்த உரிமையின் அடிப்படையில் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு தளர்வு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, யாருக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குடும்பம் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிகரித்திருக்கிறது. எப்படி காவேரி மருத்துவமனை இருக்கு இல்லையா, ஒரே ஒரு காவேரி மருத்துவமனை இருந்தது 2021 வரைக்கும். 2021க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பல காவேரி மருத்துவமனைகள் முளைத்திருக்கின்றன. இது மருத்துவத்துறையில் இவர்களுடைய சேவை. அதே மாதிரி, ஏன்னா அந்த காவேரி மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், KN நேரு. சரியா? அதே மாதிரி இப்போ கல்விக்கூடங்களில் சன்ஷைன், இந்த பள்ளிக்கூடங்களுடைய கிளைகள் பல முளைத்திருக்கின்றன. ஊரில் இருக்கின்ற மிகப்பெரிய கல்விக்கூடங்களை எல்லாம் இவர்கள் மிரட்டி
வாங்க நினைக்கிறார்கள். அதை வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே திரைத்துறையை மொத்தமா மூடிட்டான், மூடு விழா பண்ணிட்டான், மொத்தமா இவன் கைக்குள்ள எடுத்துக்கிட்டான். 4000 கோடி மதிப்புள்ள அந்த திரைத்துறையை ஒரே குடும்பம், ஒரே ஆள் அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைத்து விட்டான். அடுத்து மருத்துவத்துறையில பூந்து கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் நுழைந்திருக்கின்ற இடம் கல்வித்துறை, அதிலும் கபலீகரம் செய்ய வேண்டும். மீடியாவையும் மொத்தமாக கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ சுவாசிப்பதிலிருந்து ஆரம்பித்து நீ குடிக்கின்ற நீர், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்பிரிங் மினரல் வாட்டர் தான். இப்படியாக அனைத்தையும் இவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஒரு பசியுடன், அதாவது என்ன மாதிரினா ஒரு வெறி, பசியோடு கிடையாது, ஒரு வெறி, பார்க்கறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியுடன் அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த கொடூர கும்பல் அவர்கள் வைத்திருக்கின்ற கைத்தடிகளான இந்த அல்லக்கைகளை எல்லாம் அமைச்சர்களாக வைத்து, இந்த அமைச்சர்கள் நமக்கு நன்மைகள் செய்வார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் சத்தியமாக கிடையாது. அப்ப இந்த கிரிக்கெட் மேட்சை மக்கள் அனைவரும் பார்த்து இதுதான் நம்மளுடைய நிலைமை, வேற வழியே கிடையாது, இன்னும் ஒரு 12 மாதங்களுக்கு இந்த கன்றாவியை எல்லாம் நாம் ஜீரணித்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.